முன்பு ஒரு காட்டுல ஒரு கஞ்ச பேசினாரி குருவி இருந்தது. அந்த குருவிக்கு 12 குருவி குஞ்சுகள் இருந்தது. கூட்டுல இருந்து தன்னோட குஞ்சுகளை பார்த்து அதாலேயே அதை நம்ப முடியல. குழப்பமா முகத்தை வச்சுக்கிட்டு, ஒரு பழத்தை 2 வேளையா சாப்பிட்டுட்டு 3வது வேளை அதையே சாப்பிடலாமா வேணாமான்னு யோசிப்பேன். நான் எப்படி 12 முட்டை போட்டேன், எப்படி அடக்காத்தேன், இதுங்களை எப்படி வளர்த்து ஆளாக்க போறேன், இது மட்டும் கனவா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே பெரிய பொண்ணான குருவி அம்மா கிட்ட நடந்து வந்துகிட்டு இருந்துச்சு. என்னாச்சுமா, எங்களை இன்னைக்கு புதுசா பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கீங்க? நாங்கெல்லாம் உன் குழந்தைங்க தானே. உன்னோட ரத்தம் எங்க உடம்புல ஓடுது. உன்ன மாதிரியே இருக்கிற 12 குஞ்சுகள் நாங்க. எங்க கிட்ட வந்து பலமா ஒரு அடி அடி. ஐயோ முடியாதுமா, முடியாது. என் கையை ஏற்கனவே ஸ்ட்ராங். அடிச்சேன்னா ரொம்ப வலிக்கும். மண்டை உடைஞ்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. கண்ணு சைக்கிள் செயின் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னதும் அம்மா திடீர்னு பயந்து போயிடுச்சு. ஐயோ, ஒரே ஒரு அடி செல்லமா அடிடின்னு சொன்னதுக்கு இவ்ளோ பேசிக்கிட்டு இருக்க? வேண்டாம் வேண்டாம், என்ன அடிக்க வேண்டாம். நான் இப்படியே இருந்துடுறேன். நீங்க எல்லாரும் என் குழந்தைங்க தானே தெரியும். உன் தங்கச்சி தம்பிங்க கிட்ட போமா, அங்க போய் விளையாடுமா. நாங்கெல்லாம் எப்பவும் ஒன்னாதாமா விளையாடிக்கிட்டு இருக்கோம். சரி போமா, குறும்பு பண்ணாதீங்க. ஐயோ அம்மா சொல்ல மறந்துட்டேன். குழந்தைங்க எல்லாரும் பசிக்குது, அம்மா வந்துட்டாங்க, வரும்போது என்ன கொண்டு வந்தாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன சொல்றது? என் கையில உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொண்டு வந்த மாதிரி தெரியுதா? இல்லம்மா. போய் தம்பி தங்கச்சிங்க கிட்டே அதையே சொல்லு அப்படின்னு அம்மா குருவி சொன்னதை கேட்டு பொண்ணு குருவி எதுவும் பேசாம தம்பி தங்கச்சிங்க கிட்ட போய் அதையே சொல்லுச்சு. பசங்களா, நான் சொல்றது கேளுங்க. வெளியில போன நம்ம அம்மா நம்ம சாப்பிடுறதுக்கு எதுவும் கொண்டு வரல. கொண்டு வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டுன்னு சொன்னாங்க. அத கேட்ட உடனே குருவி குஞ்சுகள் எல்லாம் சந்தோஷத்துல குதிச்சுக்கிட்டே இருந்ததுங்க. கண்ணு முன்னாடி குருவிங்க பண்ற அட்டகாசத்தை குருவி அம்மாவால தாங்கிக்கவே முடியல. காதை மூடினாலும் அந்த குருவிகளோட குறும்பு சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்தது. இந்த கூட்டை விட காட்டிலேயே ரொம்ப நிம்மதியா இருக்கு. முதல்ல இந்த இடத்தை விட்டு போயிடணும் அப்படின்னு அங்க இருந்து பறந்து போயிடுச்சு. அப்படி அது பறந்து போய்கிட்டு இருக்கும் போதே அதுக்கு பின்னாடியே காக்கா, புறா, கழுகு, கிளி இந்த 4 பறவைகளும் வந்தது. ஹலோ கஞ்ச குருவிய, உன் 12 குஞ்சுகளும் நல்லா இருக்குங்களா? ஒரு பழத்தை 12ஆ கூறு போட்டு கொடுக்குறியா, இல்லனா காட்டுல 12 பழங்களை பறிச்சு கொண்டு போய் கொடுக்குறியா? நீ வாய மூடுறியா காக்கா? நம்ம குருவி கஞ்சம்தான், ஆனா அந்த கஞ்சத்தனத்தை வச்சுக்கிட்டே அதோட குஞ்சுகளை நல்லபடியா பாத்துக்குது. அந்த நேரத்துல கிட்ட புறா வந்துச்சு. ஹலோ குருவி, உனக்கு முதல்ல கங்க்ராட்ஸ். உன்னோட 12 குஞ்சுகளும் நல்லா இருக்குங்களா? உனக்கும் தெரிஞ்சிடுச்சா? எனக்கு மட்டும் இல்ல, எல்லா பறவைகளுக்கும் தெரிஞ்சிடுச்சு. அதோ கழுகு கூட கிட்ட வருது பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கழுகு அவங்க கிட்ட வந்துச்சு. அந்த கஞ்ச குருவிய பார்த்து, கஞ்ச குருவியா இருக்கிற உனக்கு 12 முட்டைகள் எப்படி வந்துச்சோ? இன்னும் அது எனக்கு புரியாத புதிராவே இருக்கு குருவி. கழுகு சொன்னதை கேட்டு என்ன பதில் சொல்றதுன்னு அந்த குருவிக்கு தெரியல. கழுக பார்த்து சின்னதா சிரிச்சிட்டு வாய முடிக்குச்சு. கிளி, காக்கா, கழுகு, புறா 4ம் குருவிய வட்டமிட்டுக்கிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்ததுங்க. இதுக்கு மேலேயும் இங்க இருக்கிறது அவ்வளோ நல்லது இல்லைன்னு சொல்லி குருவி அங்கிருந்து எஸ்கேப் ஆகி காட்டுக்குள்ள வந்தது. குருவிய பின்தொடர்ந்து மத்த பறவைகள் பறந்து வந்தது. ஆனா குருவி அதுக்குள்ள பறந்து போயிடுச்சு. அதுங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி குருவி ஒரு மரத்தோட கிளையில வந்து உட்கார்ந்தது. பறவைகள் அந்த குருவிய தேடி தேடி பார்த்துட்டு, இப்ப இல்லனா என்ன, ராத்திரி எப்படி இருந்தாலும் வரும்னு சொல்லி அங்கிருந்து போயிடுச்சுங்க. ஒரு வழியா இந்த பறவைகள் கிட்ட இருந்து தப்பிச்சாச்சு. வீட்டுக்கு வேற போய் ஆகணும். நான் ஆகாரம் எடுத்துட்டு வருவேன்னு எனக்காக குழந்தைங்க காத்துக்கிட்டு இருக்குங்க அப்படின்னு குருவி அங்கிருந்து காட்டுக்குள்ள பறந்து போய் ஆகாரத்தை தேடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மரத்து மேல சப்பாத்திய பார்த்துச்சு. அத வேகமா எடுத்துக்கிட்டு குழந்தைங்களுக்காக கொண்டு வந்தது. அத பார்த்து குருவி குஞ்சுகள் எல்லாம், எனக்கு வேணும், எனக்கு வேணும் அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிச்சுதுங்க. அம்மா குருவி
அந்த பதார்த்தத்தை 12 பிரிச்சு 12 குஞ்சுகளுக்கு கொடுத்துச்சு.